ஃபிரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போறோம். ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்றேனே. இந்தியாவுடைய 22வது மாநிலம் எது? எஸ் சிக்கிம். அந்த சிக்கிம் வந்து தன்னுடைய 50வது மாநில தினத்த வந்து 1 வருட காலமா கொண்டாடிட்டாங்க. அந்த 1 வருட காலத்துடைய நிறைவு விழால நம்முடைய பாரத பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக கேங்டாக் போயிருக்காங்க. அதனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். சோ 2025 மேல ஆரம்பிச்சு இப்பதான் அந்த நிறைவு விழா வந்து நடக்குது. 1 வருடமா கொண்டாடுறாங்க. சிக்கிம் பத்தி ஃபுல்லா பாத்துடலாமா? சிக்கிம் வந்து எப்படி இந்தியா கூட சேர்றாங்க? அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? எல்லா கதையும் டீட்டெயிலா பாத்துடலாம். கடைசி வரை பாருங்க. செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ 1642ல தான் சிக்கிம் அப்படின்ற ஒரு ராஜ்யம் வந்து நிறுவப்படுது. அந்த ஆட்சியாளர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுன்ஸ்டாங் நம்கியால் அப்படின்றவரால உருவாக்கப்படுது. அதுக்கப்புறமா 1861ல ட்ரீட்டி ஆஃப் தும்லாங் தும்லாங் ஒப்பந்தத்தின் மூலமாட்டு அது வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடா வந்து மாறுது. நமக்கு இந்த சிக்கிம் தெரியும் இல்லையா? எங்க இருக்கு? நேபாளத்துக்கும் நமக்கு சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய எக்ஸாக்டா சைனா சொல்லாம நேபாளத்துக்கும் பூட்டானுக்கும் கரெக்டா இடையில இருக்கும் இல்லையா? சோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பஃபர் ஸ்டேட் தான் இந்த சிக்கிம். அதுக்கப்புறமா சுதந்திரம் கிடைக்குது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு கூட சிக்கிம் வந்து இந்தியாவுக்குள்ள இணையல. 1950ஆம் ஆண்டு இந்திய சிக்கிம் ஒப்பந்தம் ஒண்ணு போடுறாங்க. அதுல இந்தியாவினுடைய பாதுகாப்பு நாடா மாறுது. அதாவது அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய வெளியுறவுத்துறை, அவங்களுடைய தகவல் தொடர்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் கவனிச்சுக்கும் அப்படின்ற ஒப்பந்தத்துல வராங்க. இப்ப எப்பதான் அப்போ மாநிலம் மாறினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960 70களில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது மன்னராட்சிக்கு எதிராட்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் நேஷனல் காங்கிரஸ் எஸ்என்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. 1973ல ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாகுது. அந்த மன்னருக்கும் இந்திய அரசுக்கும் அங்க உள்ள முக்கிய கட்சிகளுக்கு இடையே ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்தாகுது. அதுக்கப்புறம் 1975ல பொது வாக்கெடுப்பு ஒண்ணு நடத்துறாங்க. இதுல 97.5% மக்கள் வந்து மன்னராட்சியை ஒழித்து இந்தியா கூட இணைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கிறாங்க. இதன்படி 36வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1975 அன்னைக்கு இந்தியா கூட 22வது மாநிலமா இந்த சிக்கிம் நமக்கு சேருது. ஓகேங்களா? சோ ஷார்ட்டா இதுல கொடுத்திருக்கேன். மாநிலம் உருவான நாள் வந்து மே 16 1975. இந்தியாவுடைய 22வது மாநிலம் 36வது திருத்த சட்டம் 1975. ஓகேங்களா? முதலமைச்சர் இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியம் இல்ல. சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. அரசியலமைப்பு பிரிவு 371 எஃப் படி சிக்கிமுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்குது. உலகினுடைய முதல் 100% இயற்கை விவசாய மாநிலமாட்டு இது திகழுது. இது ஒரு முக்கியமான விஷயம். லாஸ்டா பாருங்க இதோட முக்கியத்துவம் நீங்க வந்து மெயின்ஸ் எழுதும்போது இது தேவைப்படும் உங்களுக்கு. மக்களாட்சியுடைய வெற்றின்னு சொல்லலாம். அதாவது ஒரு முழுமையான மன்னராட்சியில இருந்து மக்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு மக்களாட்சிக்குள்ள வராங்க. அப்படின்னா மன்னராட்சி டு மக்களாட்சிக்குள்ள மக்கள் போராட்டத்துல வராங்க. அதே மாதிரி நிலையான வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இந்தியாவுடைய ஒரு முன்னோடி மாநிலமாகவும் இது திகழ்கிறது. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்துக்கோங்க.